எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஏன் நம்மள ஒருத்த மனுஷன் வெறுத்துக்கிட்டே இருப்பான்? ஏன் இதுக்குன்னே காரணமே இருக்காது. ஆனா வெறுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாரி ஆளுங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னைக்காச்சும் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டேய் நம்ப நம்ப பாட்டுக்கு வரோம், நம்ப ஒர்க் போறோம், இல்ல நம்ம பாட்டுக்கு வரோம், நம்ம காலேஜ் வரோம், படிக்கிறோம். பட் இவரு ஏன் நம்மள வெறுத்துக்கிட்டே இருக்காரு? ஏன் ப்ரொஃபசர் என்ன வெறுத்துக்கிட்டே இருக்காங்க? அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குல்லங்க. ஏன் இதுக்குன்னு சம்மந்தமே இருக்காது. ஈவன் நீங்க இப்போ நார்மலா அவர்ட்ட போயிட்டு, ரொம்ப மரியாதையா போயிட்டு தான் பேசுவீங்க. பட் ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அவரு கிட்ட போயிட்டு, சார் சாப்பிட்டீங்களா?" அப்டி, சாப்பிட்டேன்ப்பா. என்னதுக்கு?" அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. ஏன் வெறுக்குறாங்க? எதுக்கு வெறுக்குறாங்கன்னே தெரியாது. அதே மத்தவங்க கிட்ட அவர் நல்லா பேசுவாரு. கண்டிப்பா இத பல பேர் உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி டே டு டே லைஃப்ல டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஆளுங்கள என்ன பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த டாபிக் நான் பேசுறேன் அப்டின்னா, ரீசென்ட் டைம்ல கூலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்த அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த படம் ரொம்ப மோசம். இதெல்லாம் ஒரு படமா? அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்ன அப்டின்னா, கூலி படம் கண்டிப்பா அந்த படம் ஆஹா! ஓஹோ! தலை சிறந்த படம்லாம் சொல்ல வரலங்க. அந்த படம் கண்டிப்பா ஓகே நெறைய லாஜிக் லூப் ஹோல் இருக்கு. கொஞ்சம் லேக்லாம் இருக்குதான். ஆனா என்னன்னா, அத இவங்க ட்ரோல் பண்ற அளவுக்கு ரொம்ப மோசம் இல்ல. அவ்ளோ ஹேட் பண்றாங்க அந்த படத்த. ஸோ அதுக்காக தான் இப்ப தோணுச்சு. ஓகே படம் அதுவாவது பரவால்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் அத ஹேட் பண்றாங்கன்னா ரைட். பட் ரியல் லைஃப்ல எத்தனையோ பசங்க, பொண்ணுங்க இந்த மாரி ஹேட் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையாலுமே அவங்கள ஹேட் பண்றாங்களா? ஐ மீன் வெறுக்குறாங்களா? இல்ல அவங்க நம்ம மேல இருக்கிற அக்கறையில அந்த மாரி கடுகடுன்னு பேசுறாங்களா? அத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணுங்க. இப்ப வீட்ல நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸோ இல்ல நம்மளோட அக்கா, தம்பிங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மள சும்மா ஒரு மாரி என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுனாங்களா, அதுக்குள்ள பின்னாடி நல்லா யோசிச்சு பார்த்தா லாஜிக் இருக்கும். இல்லன்னா நம்ம ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டோம். இல்ல நம்ம ஒழுங்கா படிக்க மாட்டோம். நம்ம ஒழுங்கா சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த விஷயத்தினால பேரண்ட்ஸோ இல்ல நம்மளோட சிப்லிங்ஸோ இது பண்றாங்க அப்படின்னா அது வெறுப்பு இல்லைங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்க. இப்போ அவங்க உங்களை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நீ கோவமாவே இருக்காங்க, உங்க பேரண்ட்ஸ் கோவமாவே இருக்காங்க, இல்ல உங்க டீச்சர்ஸ் கோவமா இருக்காங்கன்னா அதுல நல்லது தான். அதை நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஆனா நீங்க எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருந்து நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணி இருந்தாலும் உங்களை பார்த்தாலே ஷப்பா அப்படின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்கிறது நான் இப்ப சொல்றேன். சோ உங்களை வெறுக்கக்கூடிய நபர் உங்களை வெறுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க மேல ஒரு ஜெலஸ் இருக்குங்க. கண்டிப்பா உங்க மேல எதுக்கு ஏன்னு தெரியாத ஒரு பொறாமை இருக்கும். மேபி ரொம்ப நீங்க கொஞ்சம் அவரோட பார்க்க நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கலாம், இல்ல ஸ்டேட்டஸ் வைஸ் நல்லா இருக்கலாம், இல்ல அவரோட அதிக டேலண்டடா இருக்கலாம், இல்ல அவரோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ பார்த்தாலே ஓகே இவனை மட்டம் தட்டி கீழே கொண்டு வந்துடணுங்கிறக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட அவங்க மட்டம் தட்டி இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் யாரு கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்குல்லங்க, அந்த நபர்கள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மை என்னன்னா, மேபி நீங்க ஒர்க் பண்றப்ப எல்லாமே கரெக்டா பண்ணாலும் சரி, என்ன இவன் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், மேபி விட்டா நம்மள தூக்கி சாப்பிட்ருவானோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேல வெறுப்பை செலுத்துவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க உங்க மேல ஒருத்தங்க கன்வியூஸா வெறுப்பு செலுத்திட்டே இருக்காங்கன்னா, ஒண்ணு நீங்க அந்த இடத்த அவர் எடுத்து பேசிடுவீங்க, எடுத்து பேசி பிரச்சனை வரும். இல்ல அப்படின்னா நீங்க ஓகே இதெல்லாம் செட் ஆகுது, நான் வேணா கிளம்பிக்கிறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈவன் உங்க ஜாப்பை கூட குவிட் பண்ணிடுவீங்க. பட் இதெல்லாம் பண்றதை விட ஒரு விஷயத்த பண்ணுங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நேரடியா கேட்டுருங்க. நேரடியா போயிட்டு ஒன் ஆன் ஒன் பேசிருங்க. சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு சார், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. அதுல இருந்து உங்களுக்கு கிளியர் கட்டி தெரிஞ்சிரும் அவங்க உண்மையா வெறுக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அவங்க வெறுக்கிறாங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுறதோ இல்ல அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ வேண்டவே வேண்டாங்க. சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இவனோ ரோட்டு ஃபுல்லா உளறிட்டே வருவான். நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு உளறிட்டே வரான்னு வச்சுக்கோங்க. ரோட்ல போற எல்லாத்தையும் அவன் கத்திட்டு இருப்பான். ஏய் நான் யாரு தெரியுமா, எங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படிமா, அப்படி இப்படின்ட்டு இருப்பான். ரோட்ல போறவங்க அவனை அடிக்கவோ இல்ல முறைக்கவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அடா யாரா அவன் அப்படின்ட்டு இருப்பாங்க. லூசரா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க. ஓகே என்ன நான் பண்ணாலும் இல்லை நீங்கள் எது நான் இது பண்ணாலும் நீங்கள் என்னை இதான் பண்ண போறீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் டவுன் தான் பண்ண போறீங்க, இல்லை எங்கள் மேலே விருப்பம் தான் செலுத்த போறீங்க. ஸோ ஓகே நான் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, என்னை பற்றி எனக்கு தெரியும். ஓகே உங்களோட வேலை உங்களோட கோல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது வரும். அதை தாண்டி தான் நம்ம வளர்ந்தாகணும். என்னன்னா இப்போ ஒரு மனுஷன் அவங்கள சம்பந்தமே இல்லாம வெறுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அது அவங்களோட இன்னர் ரிஃப்ளெக்ஷனை காட்டுது. அவங்களோட மனசே அப்படிதாங்க. அவங்கள மாத்தவே முடியாது. ஈவன் தோ அவங்கள நம்ம கத்தியோ இல்ல அவங்கள நம்ம திட்டியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ
அவங்களுக்கு தேவைப்படுறது ட்ரீட்மெண்ட் தானே தவிர மற்றபடி அவங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு 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 காலேஜ்லயோ ஒரு ஆஃபீஸ்லயோ அவன் அவ்வளோ வெறுப்பா இருக்கான் அப்படின்னா, அவங்க அப்போ தன்னுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க, இல்லை அவங்க தன்னைத்தானே எப்படி இது பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. உள்ள அவங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம அப்படியே விடுறதா நல்லது. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும். அவங்க சரியாவங்களே தெரியாது, உங்களை ஹேட் பண்றவங்க இருக்கிறவங்க. ஆனா நீங்க சரியாயிடலாம். உங்களோட மென்டல் ஹெல்த்தும் உங்களோட பீஸும் உங்ககிட்டயே தான் இருக்கும். நிம்மதியா இருக்கலாம் இதை பத்தியே கண்டுக்காம இருந்தீங்க அப்படின்னா. நீங்க இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய பேர்த்த கடந்து போக வேண்டியது வரும். அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பெரிய வெளிச்சம். இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து அதை அணைக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் லவ் யூ ஃப்ரம் ஆர்கேஸ் ஸ்பேஸ்.